அடி வாங்கிய ஈவேராமசாமியையும் இந்த காணொளியில் பார்ப்போம். பேராசிரியர் மற்றும் எழுத்தாளர் ந. சுப்பு ரெட்டியார் என்பவர் ஈவேராமசாமிக்கு நெருக்கமாய் இருந்தவர். இவருடைய படைப்புகளை தமிழக அரசு நாட்டுடைமையாக்கியுள்ளது. இவர் வாழ்க்கை வரலாற்றை படித்து கொண்டிருந்தபோது ஈவேராமசாமி குறித்த சுவையான நிகழ்வு என சிலவற்றை குறிப்பிட்டார். அதிலொன்று ஈவேராமசாமி வாங்கிய செருப்படி குறித்த ஒரு நிகழ்வு. ஒரு சமயம் அவர் ஈவேராமசாமி திறந்த மகிழ்வுந்தில் சென்று கொண்டிருந்தபொழுது அவர் மீது அவருக்கு பிடிக்காத ஒருவன் ஒரு மிதியடியை வீசினான். அஃது அவர் மடியின் மீது விழுந்தது. அவர் அதை எடுத்து நோக்கியபோது அது புதியதாக இருந்தது. வண்டியோட்டியிடம், "வண்டியை திருப்பு. மற்றொன்று சாலையில் கிடக்கும். அதை எடுத்து வரலாம். அது ஒருவருக்கும் பயன்படாது. இது நமக்கும் பயன்படாது. இரண்டும் நம் கைக்கு கிட்டினால் நமது அலுவலகத்தில் யாராவது பயன்படுத்திக் கொள்ளலாம்" என்று கூறி சாலையில் கிடந்த மிதியடியை எடுத்து வந்தார். அவரை பார்த்து, "செருப்பு உங்கள் மீது பட்டும் கோபம் வரவில்லையே ஏன்?" என்று கேட்டேன். அதற்கவர், "தம்பி, பொது தொண்டில் இருப்பவர்கட்கு இது போன்றவை அடிக்கடி நிகழக்கூடியவை. படித்தவனாக இருந்தால் கூட்டத்தில் மறுத்து பேசுவான். அல்லது செய்தித்தாளில் மறுப்பு தெரிவிப்பான். இவன் படிக்காத முட்டாள். இவன் தன் எதிர்ப்பை செருப்பு மூலம் காட்டினான். இதில் கோபப்படுவதற்கு என்ன இருக்கின்றது?" என்று அமைதியாக கூறினார். "பெரியார், பெரியாரே என்பது என் அறியாமதிக்கு தெளிவாயிற்று" என எழுத்தாளர் ந. சுப்புரெட்டியார் அகமகிழ்ந்தாராம். அதை வாசிக்கிறபோது "அறியாமதிக்கு தெளிவாயிற்று" என எழுத்தாளர் கூறினாலும் அவர் அறியா மதியாளராக, முட்டாளாகவே கடைசிவரை இருந்திருக்கிறார் என்பதை உணர முடிந்தது. காரணத்தை விளக்குகிறோம். ஈவேராமசாமி தம் மீது செருப்பை எறிந்தவனை பார்த்து என்ன கூறுகிறார்? படித்தவனாக இருந்தால் கூட்டத்தில் மறுத்து பேசுவான். அல்லது செய்தித்தாளில் மறுப்பு தெரிவிப்பான். இவன் படிக்காத முட்டாள். இவன் தன் எதிர்ப்பை செருப்பு மூலம் காட்டினான். செருப்பு வீசிய செய்கைக்காக அடுத்தவனை முட்டாள் என சொன்ன ஈவேராமசாமி இதே மாதிரியான செய்கையை எத்தனை முறை செய்திருக்கிறார். அதற்காக ஈவேராமசாமியை எத்தனை முறை எத்தனை முட்டாள்கள் போட்டு அழைக்க வேண்டி இருந்திருக்கும். ஈவேராமசாமி மீது செருப்பு வீசியவன் படிக்காதவன், முட்டாள். சரி. ஈவேராமசாமியோ பகுத்தறிவாதியாய் இருந்தும் அதே முட்டாள்தனத்தை தானே செய்திருக்கிறார். கடவுள் சிலையை செருப்பால் அடிக்கிறேன் பேர்வழி என கிளம்பவில்லையா? உதாரணத்திற்கு அக்டோபர் 14, 73 தேதி சேலத்தில் உரையாற்றிய ஈவேராமசாமி, "மதச்சார்பற்ற நாட்டில் நேற்று ராவணனை கொளுத்தி ராம் லீலா கொண்டாடலாமா? அப்போது நான் ஏன் இராமனைச் செருப்பால் அடிக்கக்கூடாது?" என கேட்டார். செருப்பென்றால் என்ன கேவலம்? மனிதர்கள் அணிகிறவற்றிலேயே செருப்பை கேவலமாக பார்க்கிற மனநிலை இருப்பதால் தானே வீசி எறிகிறோம். எதிர்ப்பை காட்ட செருப்பை வீசுவது போல் தங்க செயினை வீசுகிறோமா? அணிந்துள்ள ஆடையை கழற்றி எறிகிறோமோ? இருப்பதிலேயே போற்றகத்தக்க பொருள் என்ன? அது செருப்பு தான். அது தான் மனிதனின் பாதத்தை பாதுகாக்கிறது. ஏனைய பொருளைவிட பெரு மரியாதைக்குரியது செருப்பு தான். ஈவேராமசாமிக்கு அது தெரியவில்லை. செருப்பை வீசியதிலும் ஈவேராமசாமியின் வழக்கமான முட்டாள்தனமான முரண்பாடு தான் இதிலுமுள்ளது. அதாவது, சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. ஈவேராமசாமி எத்தகைய வெட்கக்கேடான செயலை செய்தாலும் வீரமாக தெரிகிறது. அதையே அடுத்தவன் செய்தால் முட்டாள்தனமாக தெரிகிறது. செய்கையில் அறிவார்ந்த செயல், முட்டாள்தனமான செயல் என எதுவுமில்லை. செய்கையை செய்பவனை வைத்தே புத்திசாலித்தனமான செய்கையா முட்டாள்தனமான செய்கையா என தீர்மானிக்கப்படுகிறது என்பது தானே இதன் மூலம் தெரிகிறது. பெரியார், பெரியாரே என அகமகிழ்ந்த எழுத்தாளர் ந.
சுப்பு ரெட்டியார்: என்ன ஐயா, செருப்பை வீசினவனை முட்டாள் என கண்டிக்கிறீங்க? அதே செய்கைய நீங்களும் அறிவில்லாமல் பல தடவை செய்திருக்கீங்களே. நீங்க செய்யறது சரி என்றால் அந்த முட்டாள் செய்தது எப்படி தவறாகும்? அவன் செய்தது தவறு என்றால் நீங்க செய்ததும் தவறு தானே. நீங்களும் ஒரு பத்திரிகை நடத்துகிறீரா என்றல்லவா அறிவு நாணயமிக்கவராக இருந்திருந்தால் கேட்டிருப்பார். ஊருக்கே பெரிய எழுத்தாளராய் இருந்தாலும் ஈவே.ராமசாமி விஷயத்தில் மிக சாதாரணமாய் கோட்டை விடும் நபரை எப்படி எழுத்தாளன் என ஒப்புக்கொள்ள முடியும்? ஒரு முறை ஈவே.ராமசாமி சொன்னது: சாமியை கும்பிட உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதுபோல அதை காலால் உதைத்து கீழே தள்ளிச் செருப்பால் அடிக்க எனக்கு உரிமை உண்டு. விடுதலை, ஏப்ரல் 23, 1969. இந்த யோக்கியதைக்கார ஈவே.ராமசாமி தான் தன் மீது செருப்பு வீசியவனை முட்டாள் என்கிறார். இதை வாசிக்கிறபோது முட்டாளுக்கெல்லாம் முட்டாள் ஈவே.ராமசாமி என விளங்குகிறது அல்லவா? உன் செய்கை எப்படியோ அப்படி தானே எதிராளியின் செய்கை இருக்கும். உன் நடத்தை முட்டாள்தனமாக இருந்தால் எதிரியின் நடத்தை மட்டும் அறிவுபூர்வமாகவா இருக்கும்? பதிலுக்கு அவன் அடிப்பானே, தலைவன் சிலை என சொல்லி எவனையும் கொண்டாட உனக்கு எவ்வளவு உரிமை உள்ளதோ அது போல அதை உடைத்து செருப்பால் அடிக்க உரிமை உண்டு என ஈவே.ராமசாமி சிலையையும் மிதிப்பானே. தான் சிறுமைப்படுத்தப்பட்டால் ஒப்பாரி வைப்பதும் பிறரை சிறுமைப்படுத்தும்போது சிரிப்பதும் சாமானியனின் குணாதிசயமாக இருந்தால் அதிசயமோ ஆச்சரியமோ இல்லை. பகுத்தறிவாதியும் அதே மனநிலையில் இருந்தால் அதை அதிசயமாக பார்க்க இயலாது. அசிங்கமாக தான் பார்க்க இயலும். ஒரு செருப்பு விஷயத்தில் கூட ஈவே.ராமசாமியின் புத்தி தெளிவாக இருந்திருக்கவில்லையே.